ஒரு அரசியல் பிரமுகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கெல்லாம் தளபதினா ஒரு ஒருத்தர் தான். அது யாரு? இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ரிவ்யூ சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Vidian Vogue for the joy of cooking. ஒரு அரசியல் பிரமுகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கெல்லாம் தளபதினா ஒரு ஒருத்தர் தான். அது யாரு? தம்பி விஜய் நல்ல கலைஞர், திரைக்கலைஞர். இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம். அதான் உங்ககிட்ட ஒரு காதல் கவிதை சொல்லலாம்னு போட்டேன் இங்கேருந்து. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா, நான் உங்களுக்கு சொல்லவா? சொல்லிப்பாங்களா ரெண்டு பேரும்? லவ் யூன்னு இப்போ கொஞ்சம் மெசேஜ்ல போடுறேன். முந்தா நாள் ஓகே. அம்மாவோட ஃபேவரட் நடிகர்? சிவகார்த்திகேயன். ரொம்ப சிவகார்த்திகேயன். இந்த மொமெண்ட் முழுமையா எனக்கும் அத்தானுக்குமான ஒரு மொமெண்ட் இந்த மொமெண்ட் எத்தனை வருஷம் ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். You've always been my inspiration. ஆனா இப்போ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹவ் ஐ ஹேண்டில் பாப்பா அண்ட் தம்பி, ஐ எம் லைக் ஓகே நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்னங்கிறதுல யூ மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நவ். It has become emotional of you. அப்பாவிற்கு என்னை தோளில் மார்பில் போட்டு வளர்த்தீர்கள். என் கவிதைகளை, நாடகங்களை, என் வாழ்வின் அன்றாடங்களை உங்கள் அன்பால் நிறைத்தீர்கள். உங்கள் நெஞ்சமெனும் தலையணை என் கண்ணீரை கண்டதில்லை. இன்றோ உங்கள் கைக்குட்டையின் சார்லி சென்ட் வாசத்தில் என் கண்ணீரின் உப்பும். இந்த எல்இடில சில புகைப்படங்கள் வரப்போகுது. அதுக்கு பின்னாடி இருக்க மறக்க முடியாத நினைவுகளை நீங்க சொன்னா நல்லா இருக்கு. அடடா பாப்பா, நீ பாரு எத்தனை காண்டா இருக்கன்னு பாரு. அது இம்மையா. இது அப்பா 96ல் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர், கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்கிற அன்னைக்கு எடுத்தது. ஓகே. அது அந்த பதவியேற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எடுத்த புகைப்படம். நினைச்சு பாருங்களேன், அதுல குட்டி குழந்தையா இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தையே பிறந்துருச்சு சொல்றாங்க. நீங்க அப்படியே இருக்கீங்க, புடவை கலர் கூட மாறாம. ரிவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏஜ். புடவை கலர் கூட மாறாம. ஆமா, தேங்க் யூ. கொஞ்சம் கால் கீழே இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஆனா சார் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. சார் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ஒரு வெள்ளந்தியான ஊர்க்காரர் தான். ஓகே. அந்த போலீஸ்ன்றதால அந்த ஒரு அது அப்படி பார்க்கறதுக்கு இருப்பார் பட் நீங்க பக்கத்துல போனீங்க அப்படின்னா அவரை மாதிரி ஒரு சாஃப்டா, இமோஷனலா, ஒரு ஃபேமிலியோட அட்டாச்சா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு மனுஷர் பார்க்கவே முடியாது. இன்னுமே அவர் ஊர்க்காரர் தான். இப்போ நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது கண்டிஷன்லாம் வச்சிருந்தீங்களா? போலீஸ் மாப்பிள்ளலாம் பார்க்க கூடாது, இல்ல இந்த மாப்பிள்ளை பார்க்க கூடாது அப்படி ஏதாவது சொல்லி? இல்லை, என்னன்னா நான் முழுக்க ஐ வாஸ் மை டாடிஸ் கேர்ள். நான் இது திருமணத்துக்கு முன்னால அத்தானை பார்த்ததே கிடையாதுங்க. அப்படிலாம் தோணவும் கிடையாது, பார்த்து சரின்னு சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு சொன்னாங்க வேலை. அப்போ அத்தான் ரிசர்வ் பேங்க்கில் இருந்தார். வாஸ் ட்ரைங் ஃபார் சிவில் சர்வீஸ். நான் திருமணம் பண்ணுறப்ப அத்தான் போலீஸில் இல்லை. ஆனால் எனக்கு போலீஸ்னால் பயம். அவங்க இன்னுமே கல்யாணம் ஆன புதுசில் கூட அத்தான் எம்மா இங்கே வா அப்படின்னா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இவ்வளோ ரொமான்டிக், வெரி ரொமான்டிக் டு த கோர், ஐ வுட் சே. வெரி வெரி. எனக்கு எழுதின கடிதங்கள் இன்னும் நான் வச்சுருக்கேன் ஃபைல் பண்ணி. என்னுடைய அப்பாவுக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இவருக்கும் கழக குடும்பங்கிறதுனால பிடிச்சு. அது அப்படி நடந்த திருமணம் தான். அதனால் கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு, நமக்கு அவ்வளோதான். நமக்கு திருமணம் 22 வயசு 23 வயசில் நடந்த பரிசு. சர்ப்ரைசஸ்லாம் கொடுப்பாரா? சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நான் அப்போ அதான் 2 அத்தானும் நானுமே கொஞ்சம் ராத்திரி ரொம்ப முழிக்கிற ஆளுங்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தூக்கத்தில் எழுப்பி தான் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, பர்த்டே அந்த மாதிரி இதெல்லாம். சொல்லிப்பாங்களா ரெண்டு பேரும்? லவ் யூன்னு இப்போ கொஞ்சம் மெசேஜில் போடுறேன். முந்தா நாள்
இல்ல அதுதான் ரொம்ப, அதாவது அப்படி நாங்க வாயில ரொம்பலாம் சொன்னதில்ல. அப்படியே வாய் நிறைய அத்தான்னு சொல்றீங்க. இந்த அத்தானுக்கு மாடுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா மேம்? கோவமா இருக்கும்போது அத்தா எப்படி ஆமா வரும்? ஆமா ஆமா பாசமா இருக்கும்போது அத்தா எப்படி ஐயோ, வரும்? நிறைய இருக்கு. அவருக்கு அதுல வச்சே தெரிஞ்சிரும். வந்து அவர் கூப்பிடுறதுலன்னு தெரியும். வந்து உங்களுக்கு ஏமா அப்படின்னு கூப்பிடுறது, என்னம்மா அப்படின்னு கூப்பிடுறது, இதுல தான் அதே மாதிரி தான் நிறைய அத்தானுக்கு வந்து நிறைய இருக்கு. வெளியே எல்லாரும் ஏதோ உட்காந்துருக்கிறப்ப ஒரு ரெண்டு மாடுலேஷன் எங்களுக்காக மேம். அத்தான் அப்படின்னா வந்து சரி அதோட நிறுத்திக்கிறது அர்த்தம். வந்து என்னத்தான் தூக்கம் வருதா அந்த மாதிரினா சரி ஏதோ கேட்க போறாங்க பேசப்போ சொல்லு அப்படிம்பாரு. வந்து அவருக்கு ஒரு கால் பண்ணி, அத்தான் உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை நான் சொல்ல போறேன், ஒரு குட்டி ஒரு ஹைக்கூ கவிதை, ஏன் எதுக்கு என்னதுமே சொல்லக்கூடாது, சொல்லிட்டு நீங்க வச்சிடலாம். பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாமா? சூப்பர். என்னம்மா அந்த galaata.comக்கு வந்தோன்னு சொன்னேன்ல, வந்திருக்கோன்னு நானும் பாப்பாக்கள் 2 பேரும் சொன்னோம்ல நேற்று, அங்கேருந்து தான் கூப்பிடுறேன் உங்களை. கலாட்டா முடிஞ்சிருச்சா? கலாட்டா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதான் உங்ககிட்ட வந்து ஒரு காதல் கவிதை சொல்லலான்ட்டுன்னு போட்டேன் இங்கேருந்து. நீங்க எனக்கு சொல்றீங்களா, நான் உங்களுக்கு சொல்லவா? சரி இப்ப சொல்றதை கேட்டுக்கிறீங்களா? எல்லா கவிதையும் விட ஆமா கரெக்டா அவர் போலீஸ்காரர்ல கண்டுபிடிச்சிட்டாரு நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னு. ஆமா ஆமா, அதனால தான் இதுல போட்டு அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸா அவங்க அத்தானுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கவிதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் போட்டேன். பரவாயில்ல, கவிதை சொன்னாலும் ஒரு சர்ப்ரைஸ் தான். இல்லை கவிதைன்னு ஒன்னே யோசிச்சேன். உங்க பேரே எனக்கு கவிதை தான். கவிதை என்னுடைய பிள்ளைங்க நீங்க எனக்கு தந்த கவிதை தான். ஐயோ அதனால அதை யோசிச்சுட்டு இருந்தேன் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு லெட்டர் பேடில் எழுதுவீங்கல்ல, வாய்மொழி நீ எனக்கு பாரதியாரோட கவிதையை வச்சு முதல்ல ஆரம்ப காலத்தில், அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது அதை சொல்லவும் செஞ்சேன் இவங்ககிட்ட, அதெல்லாம் பாதுகாத்து அப்படியே வச்சுருக்கேன்ட்டுன்னு. பேசி பேசி என்கின்றாய், நான் தான் உன் அறிவு பேச்சில் மூர்த்தியாகி கிடைக்கின்றேன். நீங்க தான் இப்ப 80s வந்து பாலா கவிதைகள் தான் எல்லாருக்கும் இது. அந்த பாலா கவிதைகள் தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதான் இது. அது ஒரு கனா காலம். அந்த கனாக்களோட என்ன காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா? சரிதான். அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, அதை பாட சொல்லுங்க. அதை ஞாபகம் வச்சிருக்கீங்க. சார் சொல்லிட்டாரு, நீங்க பாட்டாலும் சார் கேட்டிருக்காரு, நீங்க இப்ப பாடிடணும் எங்களுக்காக, சாருக்காக. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண் மூடுவேன். கலாட்டா தயவால மீண்டும் இந்த வார்த்தையை கொஞ்சம் சூப்பர் சார், தேங்க்யூ சார். நீங்க ஸ்பெஷல், நீங்க வந்தது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ சார். உங்களுக்கு நன்றி சொல்றேன். பிக்சர் ப்ளீஸ். நெக்ஸ்ட் பிக் ப்ளீஸ். ஆஹா, so sweet. என்னோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. எக்ஸைட்மென்ட், சந்தோஷம். என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்போ? 60th அந்த 60வது கல்யாணம். பொதுவாக நாங்கள் இந்த 60வது கல்யாணத்துலலாம் நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு. ஆனால் எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்க, குறிப்பாக இவங்களுடைய இன்லாஸு, எனக்கு அவங்க ரொம்ப தம்பி ஒய்ஃப் தான், அவங்க சொந்தம்தான். அவங்க வந்து ரொம்ப சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க, அண்ணி பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு, நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னாங்க. பிள்ளைங்களும் நாங்கள் நிச்சயமாக 2 பேருக்குமே அது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் உங்கள் கல்யாணத்தை பார்த்தது இல்லை இல்லையா, அதனால் இந்த கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு பண்ணி வச்சாங்க பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து. இந்த மொமெண்ட் வந்து முழுமையாக எனக்கும் அத்தானுக்குமான ஒரு மொமெண்ட் வந்து, இந்த மொமெண்ட் வந்து எத்தனை வருஷம் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். இவர் எனக்கு, நான் அப்படின்னு இருந்த ஒரு நிகழ்வு. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, சூப்பர். ஸோ அப்படியே அடுத்த போட்டோ.
சூப்பர். எப்ப எடுத்த ஃபுட் ஞாபகம் இருக்கா இது? காலேஜ்டா, ஸ்கூல்லடா, காலேஜ் தான். தேர்ட் இயர் முடித்த சமயம்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கும் வந்து நல்ல நீண்ட கூந்தல். அந்த கூந்தலை வந்து ஹெல்த்தியாக எப்படி பராமரிக்கிறதுங்கிறதுலாம் அம்மா தான். அவங்க கடைசி வரைக்கும் அவங்களும் ஷாம்புலாம் போட்டதில்லை. இந்த மாதிரி சீயக்காய் போட்டு சாம்பிராணி போட்டு அந்த மாதிரிலாம் அவங்கள கவனிச்சிக்கிட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்க ஸ்கூல் டீச்சராக இருந்ததுனால ரொம்ப கரெக்டாக நல்ல ரசனையோடு இருப்பாங்க. இப்போ பேர் எப்படி உங்களுக்கு சூஸ் பண்ணீங்க? அதுல ஏதாவது நீங்க தான் ஃபுல்லா டிசைட் பண்ணீங்களா? ஆமாங்க. அது பேர் வந்து நாங்கள் திருமணம் ஆன உடனே டிசைட் பண்ண பேருங்க. பொண்ணுன்னா சரையுன்னு வைக்கணும். ஏன்னா எல்லாமே யோசித்து பார்த்தோம். எல்லா பேரும் எல்லா நதியோட பேரும் வச்சது மாதிரி இருந்தது. சரையு அப்போ ரொம்ப அன்காமன் நேம் வச்ச இது. அதுக்கு முத்தமிழறிஞர் என்னட்ட கேட்டார். தம்பியுடைய திருமணத்தில் வந்து தம்பி திருமணம் நடக்கிறப்போ நான் பாப்பாவை போய் அறிமுகப்படுத்தி எல்லோரும் நிற்கிறப்போ வைக்கிறப்போ பேர் என்ன அப்படின்னு கேட்டார். வந்து சரையு அப்படின்னாப்புல இப்படி திரும்பி பார்த்தார் என்னைய. என்ன தமிழ் பேர் கிடைக்கலையா உனக்கு அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் சரையு என்ற ராஜாமணி அப்படின்னு. ராஜாமணி எங்கள் அம்மா பேர். எங்கள் அம்மா பேர். ஆமாம் 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 ஆமாம். அது அவர் வந்து டக்குன்னு கேட்டார், தமிழ் பேரில் நீ வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டார். அதனால தான் அடுத்து பாப்பாவுக்கு வந்து இது அப்பா வச்ச பேர். நித்திலம்னா முத்து, அதனால் நித்திலான்னு அப்பா பேர் வச்சாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். த மோமெண்ட், அந்த வின்னிங் மோமெண்ட். உங்களால மறக்க முடியாத ஒரு வின்னிங். ஏன்னா நீங்க நிறைய தேர்தலை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு மறக்க முடியாத ஒரு வின்னிங் மூமெண்ட். அந்த கடைசி வரைக்கும் அந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருந்துச்சு, ஆனா ஒரு பெரிய கொண்டாட்டமா இருந்துச்சு. அந்த ஒரு வெற்றினா எது சொல்வீங்க? இல்லை, முதல் முறை தேர்தல் வெற்றி, ஃபஸ்ட் டைம். இப்போ 19ல் நம்ம ஜெயித்தோம் இல்லைங்களா, அந்த வெற்றி தான் அப்படி சொல்ல முடியும். இப்போ செகண்ட் டைம் கூட நீங்கள் கொஞ்சம் அதுக்கு யூஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் களப்பணியாற்றிருக்கிறீங்க, நீங்கள் மக்களோடு இருக்கிறீங்க. ஒரு 90% யூஆர் ஷியோர் ஆஃப் யுவர் வின்னிங். நமக்கு மக்களோடு இருக்கிறோம், களத்தில் இருக்கிறோம், இந்த அரசோட திட்டங்கள்லாம் இருக்குது. அதனால் நமக்கு ஓரளவு 90% நம்ம ஷுவராக இருந்திருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட்ஸ் என்டர்லி ஒரு டிஃப்ரெண்ட், இது பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் விக்ட்ரி வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி இந்த நேரத்தில் கேட்டே ஆகணும். ஸோ அம்மா ஒரு சூப்பரான மனைவி, அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் பிரமுகரா, ஏன்னா இப்போவே இதுக்கான ஒரு பேச்சு வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கெல்லாம் தளபதினா ஒரு ஒருத்தர் தான். தம்பி வந்து விஜய் வந்து நல்ல கலைஞர், திரைக்கலைஞர். இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம். எல்லாருக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம அனைவருமே மன்னர்கள் தான். அந்த வகையில் அவர் கட்சி துவங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நேரமாக அம்மா அண்ட் பெண்களுக்குள்ள கேள்விகளாக கேட்டல, ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட்டோட இந்த விஷயத்தை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் 2 பேரும் தான் வந்து ஒரு போட்டி போட்டுக்க போகிறீங்க. அம்மாவோட ஃபேவரட்ஸ், ஓகேவா? ஸோ யாருக்கு ஆன்சர் தெரியுதோ டக்கு டக்குன்னு சொல்லணும். மேம் நீங்கள் வந்து ஜட்ஜு, யாரு கரெக்டாக சொல்லி பாரபட்சம் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாம். அம்மாவுடைய சாரிக்கு ஃபேவரட் கலர், சாரி வாங்க போகிறோம் எல்லோ. அம்மா கிட்ட ஏறக்குறை எவ்வளவு புடவைகள் இருக்கலாம்? யார் க்ளோஸ்னு பாப்போம். வைல்ட் நம்பர், வைல்ட் கெஸ் எடுங்க. இது அவளே எடுத்துட்டு அந்த பாயிண்ட் நான் அவங்களுக்கு கொடுத்துறேன். நாங்க சொல்ல போறோம் அப்படி கண்ணு வச்சிர போறாங்கனா? இல்ல கண்ணு வச்சிர போறாங்கன்னு இல்ல, உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா? உண்மையிலேயே தெரியல. சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. ஒரு 100 கூட இருக்குண்டா கண்ணு. இதெல்லாம் உங்களுக்குங்கிறது மட்டும் பொதுவுல சொல்லல. அப்படி இருந்தாலுமே கூட தாங்க இருக்கும். எப்படி ஒரு 500ஆவது இருக்கும் எல்லாம் சேர்த்து. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ அம்மாவோட ஃபேவரட் ஃபுட்? பரோட்டா, டோக்லா, அல்வா. பரோட்டா. ஓகே, பரோட்டா, அல்வா. ஓகே, அம்மாவோட ஃபேவரட் நடிகர்? சிவகார்த்திகேயன். அம்மாக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப சிவகார்த்திகேயன். இவ்வளவு நேரம் வந்து உங்க 2 பேருக்கு ஒரு டெஸ்டிங் வச்சோம்ல, டக்குன்னு அம்மாக்கு ஒரு டெஸ்டிங் வைப்போமா? தாராளமா, அதுக்கு தானே வெயிட் பண்றீங்க. ஏன்னா இப்ப அம்மா வந்து எந்த அளவுக்கு தமிழ்ல புலமைன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து மேம் இப்ப புதுசா இந்த ஜென்சி லாங்குவேஜ் அதெல்லாம் இப்ப பயங்கரமா இது பண்றாங்கல்ல. சோ லெட்ஸ் ஹேவ் சம் ஜென்சி டெக்ஸ்ட். சரிங்களா? அதெல்லாம் பாப்பாட்ட தான் நான் அர்த்தம் கேட்பேன். நீங்க பாப்போம். அடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, சரிங்களா? ஆமா, உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு. அது ஆமா, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறேன் மேம். இப்போ நாங்க சில வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். சோ இப்ப இருக்க 2K பீப்பிள் யூஸ் பண்றது. சோ அதுக்கான அர்த்தங்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? இது வந்து அரசியல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். சி டி, இந்த டி இல்ல மேம், இது வந்து ஒரு ஜென்சி லாங்குவேஜ்ல சி. இருங்க அவங்க சொல்லட்டும்.
டீயா டீ சி ஸ்பில் சம் டீ அப்படின்னு ஃப்ரேஸோட சொன்னா அவங்களுக்கு ஈஸியரா ஸ்பில் தெரியும். சம் டீ மேம் கேன் யூ ஸ்பில் சம் அப்படின்னா கொஞ்சம் காசிப் சொல்லுங்க ஃப்ரேஸோட ஃப்ரேஸோட சொன்னாங்க அதுல ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் அப்படின்னா ரொம்ப உதார் காட்டுறது ஆக்சுவலா ஃப்ளெக்ஸிங் யோர் மசில் இஸ் அ ப்ராப்பர் இங்கிலீஷ் இடியம் அண்ட் ஃப்ரே அப்படி சொன்னீங்கன்னா தெரியும். பழைய வார்த்தைகளை தான் புதுசா ஆமா அது சிலது நமக்கு அது புதுசா இருக்கனால தெரிய மாட்டேங்குது. டெட் டெட்டா ஓவர் அவ்வளவுதான் உன்னோட ஆட்டம் ஓவர்னு அர்த்தமா? ஓ இது எப்படி சொல்லனா what the show is dead man டெட்பானா அப்பாவா இல்ல அப்பாவா? the show is dead அவ்வளவுதானா இந்த 2K அல்டிமேட் அது கிட்டத்தட்ட Okay. எக்ஸ்ட்ரீம்லி ஹிலேரியஸா ஓ அது தெரியல. ஓ அப்படியா? க்ளோஸ் உனக்கு தெரியுமா பாப்பா? உங்களுக்கே தெரியல இதெல்லாம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. நோ கேப் no cap No cap. I no cap don't. between couples there should be no cap between couples No secrets. நோ லைஸ் No lies. This is ஒரு கெஸ் ஒர்க் தான் எனக்கு ஆக்சுவலா தெரியல அர்த்தம். இது கண்டுபிடிங்க டெல்லுலு சொல்லுலு டெல்லலு சொல்லலுவா? ஆமா Absolutely no clue. டெல்லலு சொல்லலு. யார் உங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் Delulu is the new Solulu. டெலியூஷன் இஸ் தி நியூ சொல்யூஷன் Delusion is the new solution. ஆமா நடக்கலனா நீங்க Okay. கற்பனையிலே வாழ்ந்து முடிச்சிரறாங்க. Oh, okay. That's something new. மேம் டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மூணு வார்த்தை இருக்கு. சோ இது என்ன அப்படின்னா தமிழ் வார்த்தைகள் நாங்க கேக்குற இங்கிலீஷ் வேர்ட்ஸோட தமிழ் ஆக்கம் தூய தமிழ் ஆக்கம் வந்து நீங்க யார் ட்ரை ரெண்டு பேர்ல பண்ணலாம். சொல்றீங்கன்னு பாப்போம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் கார் கார் வாகனம் வந்து வெஹிக்கிள் கார் இல்ல நாங்களும் இன்னைக்கு தான் கத்துக்கிட்டோம் அது வேற விஷயம் இங்கிலீஷ்ல ஒன்னு இருக்கலாம். அந்த காலத்துல சொல்லுவோம்ல pleasure. pleasureக்கு தமிழ்ல என்ன? சூப்பர் கரெக்ட்டா சொல்றீங்க மகிழ்ந்து ஓகே ஐஸ்கிரீம் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு ஐஸ்கிரீம். பனிக்கலவை. பனிக்கலவை. பனிக்கலவை பனிக்கூழ். ஓகே ஸ்பீக்கர் வெரி ஈஸி. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் தெரியலையா? ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் அது தமிழ்ல சொல்லு இல்லன்னா சபாநாயகர் சொல்ல முடியும்னா இந்த ஸ்பீக்கருக்கு தமிழ்ல சொல்லு. சபாநாயகர் ஸ்பீக்கர்க்கா ஃப்ளோர் லீடர் ஸ்பீக்கர் அந்த மாதிரி கேட்டிங்க. இல்ல, இல்ல. இந்த ஸ்பீக்கர் கேட்டிங்க. இது எனக்கு தெரியல. சபா அது எனக்கு தெரியும். சரி சொல்லு நீ இதுக்கு சொல்லு. ஸ்பீக்கர் அடி வாங்க போறீங்க. ட்ரை பண்ணுங்க. இல்ல திடீர்னு கேக்குற நேரம் it's like அவர் சொன்ன மாதிரி இங்க வரைக்கும் வருது. ஒலி ஒலி ஒளிபெருக்கி. பரவாயில்ல அந்த டென்ஷன்ல இன்னும் ரெண்டு தடவை மேம் அடிப்பாங்க போல. என்ன என்ன சின்ன வயசுல சொல்லி கொடுப்பேன். ஒரு ஸ்கேல் ஒன்னு தான் பாக்கி. அதுவும் கொடுத்திருந்தீங்கன்னா காஃபி காஃபி சொல்லிருக்கனே. நீங்க பதட்டப்படுத்தாதம்மா இருமா சொல்லிடுற மாதிரி எல்லா அம்மாக்கள் மாதிரி கரெக்ட்டா சொல்லு கரெக்ட்டா. அதனால காஃபி கருப்பு குழம்பி. ஓகே இது பேட்டரி பேட்டரி சத்தியமா தெரியல. பாவங்க அவங்கள மாட்டி I give up. நீங்க பேட்டரி நான் எப்பல இருந்தோ கேம் விட்டு வெளிய போயிட்டேன். நானே ஒரு ஒப்புச்ச பண்ணி வரேன். ஆடியன்ஸா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. மின்னூட்டி மின்னூட்டி இங்கிலீஷ்ல சொல்றீங்க. இல்ல நான் ட்ரான்ஸ்லேஷன் சொல்றேன். பேட்டரிக்கு தமிழ்ல மின்னூட்டி. ஓகே இந்த கேம் போதும். இது இருங்க லாஸ்டா மேம் நீங்க ஒன்னு டெஸ்ட் பண்ணனும் அப்படினா ஏதாவது ஒன்னு அது எப்படி வீட்ல நல்ல போய் ஒரு போய் தமிழ் டிக்டேஷன் வார்த்தை. இப்போ வழக்கொழிஞ்சு போச்சு. எல்லாமே அது ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு தமிழ் வார்த்தை கத்துக்க போறோம் இன்னைக்கு நாங்க எல்லாரும். எனக்கு பர்சனலா பிடிச்ச அண்ட் அது வழக்குல வந்து பெருசா யூஸ் பண்ணாத ஒரு இது யூஸ் பண்ணாம ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அயத்து போச்சு. அயத்து போச்சு. டயர்டா இருக்கமோ. அழுத்து போச்சா? அயத்து போச்சு. இத்து மறந்து போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அயத்துட்டியான்னு. எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய இருக்கும். இப்போ என்னோட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வட்டார வழக்கு சொல் வேறு இருக்கும் உங்களுக்கு. அது அது என்னோட நான் எழுதுறது எல்லாமே நிறைய வட்டார வழக்கு சொல் சார்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். இந்த அயத்து போயிட்டதுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு
நல்ல ஒரு வார்த்தை அயத்துட்டியா என்னைய இல்லை அயத்து போயிட்டு அப்படிங்கிறது அது எப்படி இப்படி போச்சு, அதுக்கும் மறந்து போச்சு பாருங்க. அயத்து போச்சே, அயத்து போச்சு. இனிமேல் ஏதாச்சும் क्वेश्चन மறந்துட்டா சொல்லுங்க. சூப்பர் மேம், தேங்க் யூ, கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. Thank you so much, that was really beautiful. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சரியா ஆன்சர்ஸ் கொடுக்காதனால நாங்க வந்து ஒரு குட்டி டேர் ஒன்னு வெச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு அம்மாவோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா அவங்க பண்ண போறாங்க. மேம், நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அழகான பயங்கர அழகா. ஆமா. சோ வந்து இந்த நவரசம் வந்து இப்போ நீங்க பண்ணணும். அந்த ஒரு 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 வேர்ட் போடுவோம், அதுக்கேத்த உங்களோட ரியாக்ஷன் நீங்க வந்து பண்ணணும். அத வந்து என் தங்கச்சி பண்ணுவாங்க. ஏன் நீங்க அதுல யார் பெஸ்டா பண்றீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் விஷயம். இதுக்கும் அவங்களோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு. நவரசம் ஒரு 5 ரசமாச்சு பண்ணலாம். வாங்க, அந்த முதல் ரசம் என்ன ரசம்? கோபம். ஆமா, நீங்க ஒரு வாட்டி பண்ணா ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்னு நினைக்கிறேன். அவங்க உங்களையே யோசிச்சு பண்ண சொன்னாங்க. நான் பாருங்க உங்களுக்கு சே கோபம். என்ன சிரிக்கிறாங்க? நீங்க ரெண்டு பேரும் ரெடி? நீங்க சொல்லுங்க. 3 2 1. இப்படி கேட்டா நிஜமாவே அந்த எமோஷன் வந்துரும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. சரி, கமான். அவங்க அப்படியே எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. சிரிப்புதாங்க. கோபமே வராது பாருங்க. மேம் வர டக்குன்னு பண்றாங்கல, சொன்ன உடனே அந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்விட்ச் பண்றாங்க. இல்ல மேம், இது ரெண்டு பேருக்குமே மார்க் இல்ல, 1 பாயிண்ட் -1. சரி, நெக்ஸ்ட் அடுத்து ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரசம் ப்ளீஸ். சிரிப்பு. நல்லா குபிப் சிரிப்பு வெளிப்படுத்தணும். ஓகே, சிரிப்பு உங்க குடும்பத்துக்கே ஒரு அழகான. நீங்க கோவமா பார்க்க சொன்னாலும் சிரிப்பு தான் வரும். உங்க குழந்தைகிட்ட அப்ப கோவம்லாம் பட மாட்டீங்களாங்க நீங்க? இப்ப வர மாட்டேங்குது. சரி, இல்ல, நீங்க அது அவங்க கிட்டே கேட்கலாம். நான் வந்து I'm a strict சித்தி தான், கொஞ்சம் குட்டி ஸ்டைல். சரி, கடைசி இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ ஊட்டி விட்டாங்க அம்மா? போன வாரம். உங்களுக்கு நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல அத. சரி, இப்ப அம்மா ஊட்டி விட சொல்லலாமா? ஓ யா, தாராளமா. பிரியாணியே வந்துச்சா? பரவாயில்லையே. உன்னை விட யார் நல்ல தோழி எனக்கு இல்ல, உன்னை விட்டா வேற நல்ல சாமி கண்டதில்ல. ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுக்குறோம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, இவ்வளோ வருஷம் கண்டிப்பா சில நேரங்கள்ல நம்ம சொல்ல தவறி இருப்போம், மனசுல நினைச்சிருப்போம். அப்படி நீங்க சொல்லணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்க it can be your thanks, sorry, எதுவானா இருக்கலாம். எஸ், ஆக்சுவலி வந்துட்டு சொல்லணும்னு நினச்ச அம்மாட்ட சொல்லாமன்ட்டு எதுவுமே இருந்ததில்லை. அவங்க அதுக்கு ஒரு இடமே கொடுத்ததில்லை. பிகாஸ் எனி டைம் எனி டே அவங்க இருக்காங்களோ இல்லையோ, ஐ நோ ஐ கேன் கால் ஹர் இமீடியட்லி. என்ன தோணுதோ ஐ கேன் டாக் டு ஹர். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் ஐம் வெரி கிரேட்ஃபுல் தட் அவங்க எப்பயுமே ஒரு குறைன்னு வச்சதே கிடையாது. மை ஹார்ட்ஸ் ஃபுல் பிகாஸ் ஆஃப் ஹர். ஸோ தேங்க்யூ சொல்லிடலாம்ல. அப்போ அம்மாக்கெலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. அது சரி. ஃபார்மாலிட்டி. தேங்க்ஸ் சாரிலாம் நாங்கள் சொல்லிக்க மாட்டோம். இன்னொன்று என்னென்னா, ஐ திங்க் சின்ன வயசில் மேபி வி டுக் ஹர் ஃபார் கிராண்டட், லைக் அம்மா தானே அப்படின்ட்டு. பட் வளர தான் ஐ திங்க் வித் ஈச் இயர் வி மேக் ஷூர் வி டோன்ட் டேக் ஹர் ஃபார் கிராண்டட், பீட் ஹர் டைம், ஹர் எஃபர்ட். ஸோ யா. ஓகே, ரோஸ் கொடுத்துருங்க. தாங்க. தேங்க்ஸ்டா செல்லம். ஓகே. You've always been my inspiration. ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹவ் ஐ ஹேண்டில் பாப்பா அண்ட் தம்பி, ஐம் லைக் ஓகே, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்னங்கிறதுல யூஆர் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நவ். யூ taught us a lot. அதில் மெயினாக ஒன்று வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட், எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். நமக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வச்சு தான் மற்றவங்களும் நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை தருவாங்க. அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ட்ங்கிறத எங்களுக்கு இன்ஸ்டில் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட் ஐ ஹாவ் டு சே தேங்க்யூ. It just become emotional. Love you. நீங்கள் வந்து அப்பா எழுதின அந்த கடிதம் வந்து எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு புரிஞ்சுது. அந்த கடிதத்துக்கு ஒரு பதில் கடிதம் எழுதணும்னா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பார்க்கணுமா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அதை தரோம். நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு பதில் கடிதமாக எழுதி நீங்களே அதை வச்சுக்கலாம்.
அப்பாவிற்கு என்னை தோளில் மார்பில் போட்டு வளர்த்தீர்கள். என் கவிதைகளை, நாடகங்களை, என் வாழ்வின் அன்றாடங்களை உங்கள் அன்பால் நிறைத்தீர்கள். உங்கள் நெஞ்சமெனும் தலையணை என் கண்ணீரை கண்டதில்லை. இன்றோ உங்கள் கைக்குட்டையின் சார்லி சென்ட் வாசத்தில் என் கண்ணீரின் உப்பும். உங்களின் குலக்குடிகளான பெயர்த்திகள் பூட்டி பூட்டனை கொஞ்ச தோள் மடி சீராட்டி பாராட்ட எப்பொழுது வருவீர்கள்? அப்பா, என் இரவுகளின் துக்கம் தீர ஒரே ஒரு முன்னேற்றி முத்தம் தர ஒரு முறை ஊருக்கு வருவீர்களா? திங்க் இன்னைக்கு வந்து அவர் சார்பா நாங்க எல்லாரும் அதை வந்து உங்களை இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பொன் மகளுக்கு கண்டிப்பா நீங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எங்க சைட்ல இருந்து நாங்க ஒரு டோக்கன் ஆஃப் லவ் வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ரிவ்யூ சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Vidian Vogue for the joy of cooking.